இன்னைக்கு தலைப்பை நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள், இதுதான் தலைப்பு. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். அதுதான் உண்மை. நம்ம தெரிந்து கொண்டதெல்லாம் ஆண்டவர் தான். நாம் ஒன்றும் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் ஒன்றும் அவரை அன்றி வேறு ஒருத்தரால் நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட நீர் இடைபடும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை நாங்கள் செவி சாய்த்து கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரை, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அதை அப்பியாசப்படுத்தவும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு முறையேனும் கொஞ்சமேனும் ஆண்டவரை நாங்கள் அதை பின்பற்றி வருவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வெறுமனே ஆண்டவரை கேட்பதோடு கூட அல்லாதபடிக்கு கேட்கின்ற நாங்கள் செயல்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேப்பை பாருங்கள். கனடா அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது, மெக்சிகோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கனடா, அதுக்கப்புறம் மெக்சிகோ. கனடாவிலிருந்து மெக்சிகோவுக்கு 20,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவிலிருந்து மெக்சிகோவுக்கு 20,000 கிலோமீட்டர். ஆனால் அந்த 20,000 கிலோமீட்டர்களில் கனடாவிலிருந்து புறப்பட்டு மெக்சிகோவுக்கு பட்டாம்பூச்சிகள் வருகிறதா. எது வருது? பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சியில் தெரியல நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் வருதுன்னா, அந்த மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அப்போது அங்கே இருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் தேன் குடிப்பதற்காக அந்த பட்டாம்பூச்சிகள் அங்கிருந்து மெக்சிகோவுக்கு வருகிறதா. 20,000 கிலோமீட்டர் தாண்டி வருகிறது. அப்படி நசுக்குனா போதும், நசுங்கிடும், செத்துடும் இல்லை. ஆனால் அந்த பூச்சி யார் மீது நம்பிக்கையோடு கூட வருகிறது? கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு தான் அந்த பட்டாம்பூச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திருப்பதி மாதிரி ஒரு இடம் வச்சிங்களேன், நம்மளுடைய ஊட்டி மாதிரி அல்லது இந்த மாதிரியான மலைப்பிரதேசங்கள் அப்படின்னு வச்சுங்க. அந்த பிரதேசத்தில் ஒரு பஸ் பிரயாணம், பஸ்ஸில் நிறைய பேர் அமர்த்து கொண்டிருக்கிறார்கள். பஸ் போகுது, வளைவெல்லாம் திரும்பி போகிற நேரத்தில் வளைவுகளுக்கு நேரத்தில் ஊன்னு சத்தம் பஸ்ஸில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பயப்படுறாங்க. அந்த வளைவு வரும்போதெல்லாம் ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்படி பயந்து செல்லுகின்ற அந்த மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பெண்ணு மாத்திரம் என்ன பண்ணுதா, ஒரு டேம்பரின் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு அது பாட்டுன்னு விளையாடிட்டு வருதான். அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்களா, நீ இப்படி ஒரு டேம்பரினை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறியே, நாங்கள்லாம் இப்படி பயப்படுறோமே, நீ பயப்படலையா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை பார்த்து கேட்டாங்களாம், அந்த பிள்ளையை பார்த்து கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பிள்ளை சொன்னதான், பஸ்ஸு டிரைவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிச்சான். பஸ்ஸு டிரைவரு என் அப்பா. உண்மையிலேயே நம்முடைய தகப்பன் இல்லை, பிதாவானவர் உண்மையாக நாம் நினச்சோம்னா, உண்மையாக என்னுடைய அப்பா தான் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அவர் கைவிட்டுருவார்? கைவிடவே மாட்டார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அதனால தான் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள் அப்படின்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். அந்த பெண் பிள்ளை சொன்னது, அந்த பஸ் ஓட்டுறது டிரைவர் யார்? எங்கள் அப்பா. நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பனாக நாம் நினச்சிருந்தோம்னா நம்ம ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்,
கலங்கவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்பிக்கை வைப்பது என்பது செயலற்றதாக தோன்றலாம் ஒருவேளை, இல்லை அப்படித்தானே? மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஒரு பஸ் வந்து ஒரு வளைவில் திரும்புதுன்னு சொன்னால் அப்படியே பாதாளத்தில் விழுந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணுறோம் இல்லை மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், கடினமான சூழ்நிலையில் நம்பிக்கை வைப்பது என்பது கூடாத ஒரு காரியம்தான். நம்பிக்கை வைப்பது என்பது மனிதர்களால் கூடாத ஒரு காரியம்தான். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன காரணம்னா, அந்த வளைவு வந்துச்சுன்னா அந்த வளைவில் விழுந்துருமோ பஸ்ஸு, அந்த அதில் பாதாளத்தில் போய் விழுந்துருமோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அந்த அதனால் வந்து நமக்கு பின்னால் நமக்கு எதனா ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, இந்த பஸ்ஸினுடைய டிரைவர் வந்து என் தகப்பன், எங்கள் அப்பா, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் உட்கார்ந்து கொண்டிருப்பதுனால அவர் கவனமாக தான் பஸ் என்ன பண்ணுவார், ஓட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் மேலே இருக்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் கூட நம்ம பரம தகப்பன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நமக்கு பெரும்பாலும் பயப்படுறோம். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 5வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். 5000 சேக்கல் அப்படின்னு சொல்லப்படுறது அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமை. அன்னைக்கு இவ்வளவு இருக்கிற சமயத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஈட்டி இன்னும் மற்ற ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆள் ஒருத்தன் கூட இருக்கிறான். அவன் மட்டும் எடுத்துகிட்டு வரல, அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் ஒருத்தன் கூடயே இருக்கிறான். இப்படி இருக்கின்ற அந்த சமயத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன்னா அவனுடைய அந்த 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 வருகின்ற கோலியாத்தினுடைய உயரம் அவ்வளோ பார்க்குறாங்க, உயரத்தை பார்க்குறாங்க. அதன் பிறகு அவன் கொண்டு வருகின்ற அந்த ஈட்டினுடைய எடையை பார்க்குறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கொண்டு வருகின்ற ஆயுதத்தை கொண்டு வரத்துக்குன்றதுக்கு தனியாக ஒரு மனிதன் ஒருத்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறான், அவனை பார்க்குறாங்க. இவனை எல்லாம் பார்த்த பிறகு இவர்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. யாருக்கெல்லாம்? சவுலுக்கும் ராஜாவாக இருக்கிறான், அவனுக்கும் பயம் வந்தது. அங்கே நம்ம என்ன படிக்கிறோம்னா 11வது வசனத்தில் எல்லாரும் மிகவும் பயப்பட்டார்கள். இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது பயப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுறோன்னா, ஏன் பயம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி தேர்வுகள்லாம் எழுதுகிறாங்கல்ல, 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வுலாம் துவங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10ஆம் வகுப்பு கூட தேர்வு துவங்கி இருக்கிறது. 12ஆம் வகுப்புக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அந்த பயம் என்கின்ற ஒன்று வந்துட்டாலே 20 மார்க் குறைஞ்சிருமா. ஏற்கனவே அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. படித்திருக்கிறவர்களே அவர்கள் எழுதும் பொழுது இந்த பயம் என்கின்றது அவங்க உடம்புக்குள்ளார வந்துருச்சுனால 20 மார்க், கிட்டத்தட்ட 20 மார்க் என்ன பண்ணிடுமா, குறைஞ்சிருமா. அந்த பயம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் படித்த பையங்களுக்கு சரியான பதிலில் நான் கண்டிப்பாக எழுதுவேன். அதுலேயும் குறைஞ்சி நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட பொழுது என்ன சொன்னேன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்றைக்கு எப்படிப்பட்டவைகளை கேள்விகளை ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு, நாங்கள் தேர்வு எழுதும் போதெல்லாம் எங்களுக்கு 10 நிமிடங்கள்லாம் கொடுக்கவே இல்லை. இப்பொழுதெல்லாம் கேள்வி தாளை படிப்பதற்கென்ற ஒரு 10 நிமிடங்கள் கொடுக்கிறார்கள். அந்த 10 நிமிடங்களில் அந்த கேள்வியை மட்டும் படிச்சிக்கலாம். தனியாக எழுதுவதற்கு 1 மணி நேரம் அந்த டைம் கொடுக்குறாங்க, அவங்க அதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. ஆனால் கேள்வித்தாளை படிப்பதற்கென்று ஒரு 10 நிமிடம் கொடுக்கிறார்கள். அந்த 10 நிமிடத்தில் எந்த கேள்விகளை முதலாவது எழுத வேண்டும், எந்த கேள்விகளை பின்னால் எழுதலாம், எந்த கேள்விகளுக்கு பதில் எப்படி எழுதணும், இப்படிப்பட்டவைகளை குறித்து தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றி அமைத்து கொள்வது. பயப்படாமல்
அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றி அமைத்து கொண்டு அந்த கேள்விகளுக்கு சரியான விடைகளை எழுதுவதற்கு பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தையும் 47வது வசனத்தையும் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். 47வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இப்போ அவன் என்ன செய்யறான், அங்க என்ன சொல்றான், தாவீது என்ன சொல்றான்னா, சிறுவனா தான் இருக்கிறான், ஆடுகள் தான் மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறவன் அவங்க அப்பா சொன்னார், போய் இது மாதிரி சண்டை போட்டுருக்கிறாங்கப்பா, உங்கள் அண்ணனுங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து பார்த்துட்டு வரான். பார்க்கின்ற சமயத்தில் தான் இந்த கோலியத் மறுபடியுமாக வந்து பேசுகிறான். இப்போ அந்த மக்கள் எல்லாரும், அந்த அந்த போர் வீரர்கள், அந்த ராஜா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கோலியாத் என்பவனுடைய உயரம் என்ன, அந்த கோலியாத் என்பவனுடைய ஈட்டினுடைய எடை என்ன, அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறானே, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து யோசித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, தாவீது என்ன சொல்கிறான் 45வது வசனத்தில், நானே கர்த்தரின் நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தரின் நாமத்தினால நான் உன்னிடத்தில் வருகிறேன். அதன் பிறகு என்ன சொல்கிறான் 47வது வசனத்தில், யுத்தம் அவருடையது அப்படின்னு சொல்கிறான். யுத்தம் யாருது? அவருது. நான் சும்மா தான் இருக்க போகிறேன், நான் என்னால் வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீ வந்து சத்தம் போடுறதையும் பார்த்துருக்கிறாரு, இவங்க பயப்படுறதையும் பார்த்துருக்கிறாரு, முன்னால் வந்து நிற்கிற என்னையும் ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யுத்தம் கர்த்தருடையதுன்னு நான் சொல்கிறேன். நான் கர்த்தரின் நாமத்தினால தான் நான் உங்ககிட்ட வருகிறேன். நீ ஒருவேளை ஈட்டி எந்த ஆயுதத்தை அதனால பலத்தில் அதை வச்சுக்கிட்டு நீ ஒருவேளை நீ வரலாம். ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவன் கடவுள் மேலே நான் நம்பிக்கை வைத்து வருகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் 46வது வசனத்தில் நினைக்கிறேன், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதன் பிறகு யுத்தம் கர்த்தருடையதுன்றான். 50வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாத, பட்டயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தாவீதினுடைய கையில் என்ன இல்லையா? பட்டயம் இல்லை. அதை நான் சரியா நீங்க வாசிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நான் விரும்புகிறேன். அவன் கையில் பட்டயமே இல்லை, வெறும் ஒரு கவன் கல்லில் தான் அடிக்கிறான். அவனுடைய ஆயுதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அது எதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 7வது வசனம் பாருங்க. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும், அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். கனதி அப்படின்னு சொன்னா அளவு எடை அப்படின்னு சொல்லி, அதனுடைய அளவு எடை அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஈட்டினுடைய அழகு, அந்த ஈட்டினுடைய முனை இருக்குது பாருங்க, முனை பகுதியை மட்டும்தான் சொல்றாங்க. அந்த ஈட்டி நீளமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை சொல்லலை அவங்க, அந்த முனை பகுதியை மாத்திரம் தான் சொல்றாங்க. அதனுடைய அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருந்தது. பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்து வந்தானா, அவனுக்கு முன்னால் நடந்து வரான் ஒருத்தன், அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரான், அவன் முன்னால் நடந்து வரான். இவர் வந்து அது ஒன்று ஒன்று வாங்கி வாங்கி அடிக்க போறாரு, அவ்வளோதான், வேற விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் தாவீதை குறித்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அவன் கையில் ஒரே ஒரு கவன் மாத்திரம் தான் வச்சுருந்தான். அவன் சொல்கிறான், நீ நான் என்னடா நாயாடா, என்னடா ஒரு கவன் கல்லோட வரியாடா, உன் கையில் ஒன்றும் ஆயுதமே இல்லையாடா. அந்த பகுதியில் 50வது வசனத்தில் பார்த்தோம்னா அவனுடைய கைகளில் என்ன இல்லையா? ஆயுதம். ஆமாம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 50வது வசனத்தில் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுல அருமையானவர்களே, தாவீது ஒரு கவன் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா அவனுடைய நம்பிக்கை யார் மேலே வச்சிருந்தான்? தாவீதினுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கையை அவன் கர்த்தர் மேலே வச்சிருந்தான்.
அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஈட்டியோடும் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் அதை நம்பி வர, நீ அதை தான் நம்பி வர. ஆனால் நான் யாரை நம்பி வரேன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், படை வீரர் அவர், அவரை நம்பி நான் வரேன். அவன் சொல்கிறான், அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அப்படி சொல்கிறான், நான் யாரை நம்பி வரேன் பாரு, நீ 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 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை நம்பி வர்ற. ஆனால் நான் அவர் எல்லாவற்றையும் ஆயுதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய கர்த்தரை நம்பி நான் வரேன்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் கையில் பட்டயம் இல்லாமல் இருந்தது. அவன் கவர்னால அவனை வீழ்த்தினா, போய் அவன் கத்தி எடுத்து அவனையே வெட்டி போட்டான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டி வீழ்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, முழு பயப்படுறான் இல்லை, அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறான். அந்த பாப்பா அப்படி யோசிக்கவே இல்லை, சூழ்நிலைகளை குறித்து யோசிக்கவே இல்லை. ஏன்னா வண்டி ஓட்டுறவர் யார்? தன்னுடைய தகப்பன் அப்படின்னு யோசிக்குது அந்த பிள்ளை. தன்னுடைய தகப்பன், நான் அந்த பஸ்க்குள்ளார இருக்கிறேன், ஆகினால அந்த பஸ்ஸு விழுந்து விடுவதற்கு அவர் எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டார், ஓட்ட மாட்டார், ஏன்னா என்ன பாதுகாக்கணும்ல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நீங்களும் நானும் எதை யோசிக்கிறதுக்கு தவறி போகிறேன்னா, நம்மளுடைய பலன், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வேளை பஸ்ஸு கவுந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் பாதாளத்தில் போய் உருட்டிக்கிட்டு போய் விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளார வருது. அதனால் அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த பாப்பா என்ன நினைக்குது, வண்டி ஓட்டுறவர் எங்கள் அப்பா அப்படின்னு நினைக்குது. என்னைக்காகிலும் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறவர் என்னுடைய தகப்பனாச்சே, கர்த்தராச்சே, என்னுடைய வாழ்க்கை அவர் தான் ஓட்டுறாரு, நான் விழுந்துட்டாலும் பரவாயில்லையா, ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே நமக்கு வரதில்லை. சரியா? இது பயம். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்பிக்கையை யார் மேலே வைக்கிறாம, பட்டயத்தின் மேலேயும் அது மாதிரி வைக்கிறான். அப்படியானா இந்த உலகத்தின் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் சொல்கிற ஒரு பகுதியை வாசிங்க. அப்போஸ்தலர் 27:9-11. பவுலை இத்தாலியா தேசத்திற்கு கொண்டு போகிறாங்க. பவுலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. பவுல் கொண்டு போகும்போது அப்போஸ்தலர் 27:9-11 வாசிங்க. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் இவன் யாரை நம்பினா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முதல்ல அவன் சொல்றான், பவுல் என்ன சொல்றான்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன், என் மனசுல தோணுது. இது நாம் ஒருவேளை இத்தாலியா தேசத்தில், அதாவது வருத்தம் சேதம் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு நம்ம வெளியில் புறட்டு வந்தே இருக்கக்கூடாது, கிரேத்தா தீவிலேயே நாம் இருந்திருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, நாம் ஒருவேளை இந்த கப்பலுக்கு சரக்குக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாகும் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய உயிருக்கு, என்னுடைய சரக்குக்கு, என்னுடைய இந்த கப்பலுக்கெல்லாம் வருத்தம் உண்டாகும் என்று நான் பார்க்குறேன் நான் அப்படின்னு இவன் சொல்லும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் கூட்டிகிட்டு வரான் பாரு 100க்கு அதிபதி, அவன் 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 யாரை நம்புறான்னா, மாலுமியும் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்பினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 27:14 நம்ம 14-20 வரைக்கும் வாசித்தோம்னா, அநேக நாளாய் அவன் பார்க்கும் பொழுது சூரியனும் ஏற்படலை, சூரியன் வரல, காற்று அடிக்குது, புயல் வீசுகிறது, மழை பெய்கிறது, பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருக்கிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா அவன் இத்தாலியா தேசத்திலேருந்து நம்ம இருக்கக்கூடாதே, அதுலேயும் அதாவது அவன் என்ன சொல்கிறான், கிரேத்த தீவை விட்டு நம்ம புறப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவன் அப்படி சொன்னாலும் கூட யார் மேலே நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க. வாசிங்க 27-25 வாசிங்க. 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி சேர்கிறதாக தோன்றி 25வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள். திடமனசா இருங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கிறான்? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறான். நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிங்க. அவன் யாரை குறித்து சொல்றான் பாருங்க, மாலுமியையும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். யார் அவன்? 100க்கு அதிபதி நம்புறான்.
ஆனால் இவன் யாரை நம்புறான் பாருங்க, பவுல அப்போஸ்தலன் யாரை நம்புறான்? கர்த்தரை நம்புகிறான். 25வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறான், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறான். எனக்கு என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ அவனுக்கு முன்னால் போய் நிற்கணும், அதனால நான் உன்னை காப்பாற்றுவேன், கப்பலுக்கு சேதம் வருமே தவிர அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஜீவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை அவன் மறுபடியும் சொல்கிறான், சாப்பிடுங்கடா, போயிட்டு எழுந்து சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். சாப்பிட்டீங்கன்னா தான் நீந்தி போவதற்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த மாதிரி அவன் சொல்லுகிறதே நம்ம பார்க்குறோம். 44வது வசனம் வாசிங்க. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கர்த்தரை நம்புவதை விட்டுட்டு சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இப்படிப்பெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் ஒருவேளை அந்த கிரேத்தா தீவை விட்டு வர வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் கூட அந்த கப்பலுக்கு சேதம் வரும், உயிருக்கு சேதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் எனக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் என் உயிருக்கு சேதத்தை வரவிடாதபடிக்கு அவர் தடுத்துருவார். உனக்கும் உயிருக்கு சேதம் வராது, யாருக்கும் உயிருக்கு சேதம் வராது. கப்பல் வேணும்னாலும் உடைஞ்சு போகலாம், கப்பல் சரக்குகள் வேணும்னாலும் அதுக்கு ஆபத்துகள் வரலாம். ஆனால் உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய உடலுக்கும் எந்த விதமான சேதமும் வராது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். 44வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள், உடைஞ்சு போன அந்த துண்டுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, உண்மையாகவே ஆண்டவருக்கு அந்த சமயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் உண்மையாய் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறான். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக எல்லாரும் இவன் சொல்கிறான், எழுந்து சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டீங்கன்னா தான் நீந்துவதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் 27, 25வது வசனத்தையும் 44வது வசனத்தையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 51வது வசனத்தை வாசிங்க. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் நானே. இந்த செய்தி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 60, 66 பார்த்தீங்கன்னா சீடர்கள் பின்வாங்கி போகிறாங்க. சீஷர்களெல்லாம் பின்வாங்கி போகிறாங்க. அங்கே கேட்குறாரு, அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு சீடர்களை பார்த்து கேட்குறாரு. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேதுரு பதில் சொல்கிறாரு 68வது வசனத்தில், நாங்கள் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு பேதுரு சொல்றாரு. சொல்லிட்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பேதுரு சொல்றாரு. ஆனால் சீடர்கள் எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க, பேதுருவும் ஓடிட்டாரு. ஆனால் பேதுரு என்ன பண்றாருன்னா, ஓடுறதோடு மாத்திரமல்ல மறுதளிக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 69லேருந்து 75 வரைக்கும் நம்ம வாசி பார்த்தோம்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வார்த்தை சொல்கிறார், வானத்திலிருந்து இறங்கின அப்போ நான் தாண்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன பிறகு சீஷர்கள் அதிலிருந்து பின்வாங்கி போகிறாங்க. அந்த சீஷர்களை பார்த்து, நீங்களும் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிறதுக்கு மனசாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட பிறகு பேதுரு என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை ஐயா, ஜீவனுடைய வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன அவரும் ஓடி போயிட்டாரு. ஓடி போனது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவரை மறுதளிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மறுதளித்ததோடு மட்டுமல்லாமல் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இவன் சூழ்நிலையை கண்டு பயப்படுறான். ஒன்று சாதாரண ஒரு பயம் வந்துடுது, சாதாரணமாக ஒரு பயம் வருது. சூழ்நிலையை பார்த்த உடனே ஒரு பயம் வருது. இதே சூழ்நிலையை பார்த்த உடனே தான் பேதுருவுக்கும் பயம் வருது. சீசர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க,
பேதுரு நான் மட்டும் இருக்கிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி இயேசுநாதருக்கு என்ன தான் நடக்குது போய் பார்த்து தான் வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், மெல்ல வர்றான். வந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய வார்த்தை நீ அவன் கூட இருந்த அப்படின்னு சொல்லி காண்பிச்சு கொடுக்குதே, உன்னுடைய வார்த்தையே உன்னுடைய பேச்சே காண்பிச்சு கொடுக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வேலைக்காரி கேட்குறா. கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கிட்டான். அவனை எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். அவனை அப்படின்னு சொல்கிறான். இயேசுநாதர் என்ன சொல்கிறான், அவனை எனக்கு தெரிய. அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான் பாருங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவது என்ன சொல்கிறான், ஜீவனுள்ள நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னவனே இந்த பேதுருவை என்ன பண்ணுறான், மற்ற சீஷர்களோடு கூட சேர்ந்து கொண்டு அவங்களாவது ஓடி போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான்னாக்கா அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை போய் சந்திக்கிறார். பேதுரு போயிட்டு சந்திக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை போய் சந்திக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சி பார்க்குறான். கடைசியில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடைக்கல. அவனுக்கு வலையை அலசி கொண்டிருக்கிறான். வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் போயிட்டு அவனை பார்த்துட்டு என்ன கேட்குறாரு, என்னப்பா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கரையில் அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்கிறார். அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமில்லை என்றார்கள். 5வது வசனம் பாருங்கள், 21ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்கள் படிங்க, நீங்களே படித்து பாருங்கள். 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லையா, சின்ன குழின்னு சொல்லுவாங்க. அது கூட கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் அந்த கடைசியாக சின்ன குழினா தெரியுமா உங்களுக்கு, அதை சின்ன குழின்னு சொல்லுவாங்க. அது பேர் சின்ன குழி தான். ஒரு சின்ன இறா சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே வளராது. அது நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா இடித்து சாம்பாரில் அதில் குழம்புல போட்டுட்டு, காரக்குழம்புன்னு நினைக்கிறேன், காரக்குழம்புல போட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட கிடைக்கலையா. மீன் பெரிய பெரிய மீன் கிடைக்கணும். 153 மீன்கள் பிடிக்கிறாங்க அன்றைக்கி. 153 மீன்கள் பிடிக்கிறாங்க. வலது பக்கத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். 153 மீன்கள் பிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ராத்திரி முழுசு பிளான் பண்ணுறாங்க. பேதுரு குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இப்படி சுழல் காற்று வீசும் பொழுது, புயல் காற்று வீசும் பொழுது தான் மீன் பிடிக்கிறதுக்கே போவாராம் பேதுரு. பேதுருக்கு தெரியுமா எந்த இடத்துல மீன் கிடைக்கும் எந்த இடத்துல மீன் கிடைக்காதுன்னு பேதுருக்கே தெரியுமா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பேதுரு ராத்திரி முழுசும் மீன் பிடிக்கிறாரு. ஒன்றுமே என்ன பண்ணல, அவருக்கு கிடைக்கவே இல்லை. எங்கடா போகிறது எங்கே வர்றது என்னன்றது ஒன்றும் புரியல. இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. தோமா என்ன பண்ணுறான், அவனுக்கு கூட போயிடுறான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2வது வசனம் பாருங்க. பேதுருவும் தோமாவும் தீது என்னப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது பேதுரு சொல்றாரு, நாங்களும் கூட வரேன்னு சொல்றாங்க. அவங்களும் கூட போயிட்டாங்க. ஆனால் இந்த தோமா என்ன பண்ணுறான், முதல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன், நீ கண்டு விசுவாசிக்கணும்னு சொல்லி நீ ட்ரை பண்ணுற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் உன்னை விட பாக்கியவான்கள் பாவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்யணும்ன்ட்டு அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. பேதுருக்கும் சொல்லலை, தோமாவுக்கும் சொல்லலை, நாத்தான்வேலுக்கும் சொல்லலை, யாருக்கு என்னன்னு சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷ பாடங்களிலையும் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலந்து இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, 4வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான். 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்கன்னு இப்ப சொல்லிட்டாருங்க. அதன் பிறகு தான் இவன் என்ன பண்றான்னா 21ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு போறான். இது பிறகுதான் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தான் லூக்கா என்ன பண்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. முதல்ல தேயப்பிலுவே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே
அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார், லூக்கா சொல்கிறார். அப்படியானா இந்த 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 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவைகள் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலங்களில் எழுதப்பட்ட ஒரு புத்தகங்கள் இவைகள். அந்த காலங்களில் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லை ஆண்டவர். என்ன செய்யணும் சொல்லவே இல்லை. உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு தெரியுது, ஆனால் பேதுருவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு எதனா வழி இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாரு. வழி என்ன தெரியும், அவருடைய பழைய தொழில் அவருக்கு தெரியும், மீன் பிடிக்கிற தொழில். சரி மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் மீன் பிடிக்க போகிறாரு. நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கூட இருக்கிறவங்களாம் நாங்கள் கூட உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சேர்ந்து மீன் பிடிக்க போன உடனே ராத்திரி முழுதும் பிரயாசப்படுறாரு. கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல. சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு. எங்களிடத்துல ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஆண்டவர் அவன் இடத்துல பேசும்போது என்ன சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறியா அப்படின்னு 3 தடவை அவனை பார்த்து கேட்குறாரு. 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தடவை கேட்குறாரு. 3 தடவை கேட்கும்போது 3ஆவது தடவை தான் என்ன சொல்கிறான் பாருங்கள், 17ஆவது வசனத்தில் பாருங்கள், இதே பேதுரு துக்கப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பார். துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். நீர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறியா, உமக்கு எல்லாம் தெரியும். நான் இப்படி மீன் பிடிக்க போயிருக்கிறேன்றது உமக்கு தெரியும். என் கூட எல்லாரும் கூட வந்திருக்கிறாங்கன்றது உமக்கு தெரியும். இரவு முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்றது உமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதான்னு எங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல பிறகு தான் 18ஆவது வசனத்தில் நீ இளவயதினாக இருக்கும் பொழுது நீயே உன்னை அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் உள்ளவனாகும் பொழுதும் உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு கொண்டு போவான்னு சொல்லிட்டு 19ஆவது வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. இவ்விதமான மரணத்தினால, இந்த மாதிரியான மரணத்தினால 18ஆவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ உன் கையை நீட்டுவ, வேற ஒருத்தன் உன் கையை கட்டுவான், உன் அறையை வேற ஒருத்தன் கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரணத்தினாலே, இவ்விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரு இப்படித்தான் செய்திருக்கு. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா மறுதலித்தவன், எல்லாரும் விட்டு ஓடி போனவன், மறுதலித்தவன். மறுதலிக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான், மற்றவங்க எல்லாரும் ஓடி போனால் கூட நான் ஓடி போக மாட்டேன்னு சொன்னவன் தான் பேதுரு. அதன் பிறகு என்ன சொல்கிறான், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யார் இடத்துல போவோம்னு சொல்கிறான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறான். இவனும் சொன்ன பிறகு விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஓடி போனதோடு கூட மாத்திரமல்ல, மற்ற சீஷர்களாவது ஓடி போயிட்டாங்க. இவன் மாத்திரம் என்ன பண்ணுறான், அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் துவங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு போனவன், டே உன் பேச்சே உன்னை காட்டி கொடுக்குதுரா, நீ அவங்க கூட தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவன் என்ன பண்ணுறான், இவன் அவரை சத்தியம் பண்ணும், ஐயோ எனக்கு தெரியும், இவனை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சத்தியம் பண்ணுறானோ, சபிக்கவும் பண்ணுறானா. அவரே எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா சபிச்சாக்கா சத்தியம் பண்ணாக்கா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். உண்மையில விட்டுட்டாங்க தான் நினைக்கிறான் அவன். இப்படிப்பட்ட இதே இந்த பேதுரு தான் அதன் பிறகு ஓடி போய் பார்க்குறான், கல்லறையில் போய் பார்க்குறான். கல்லறையில் பார்த்த பிறகு அவனும் யோவானும் ஓடி போய் பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கல்லறையில் காணோம், காலியாக இருக்கிறது, துணிகளெல்லாம் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வெளியில் வரான். வெளியில் வந்த பிறகு பெண்கள் எல்லாம் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு. பிறகு தோமா சந்திக்கிறான். எல்லா சீஷர்கள் எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாரே தவிர மற்றபடி என்ன செய்யணும், மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது தான் அப்போஸ்தலரில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருங்க. 8ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் சொல்கிறாரு. அதன் பிறகு 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு.
இதுவரையில் அவனுக்கு சொல்லப்படாதனால அவன் என்ன பண்ணுறான், என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாதனால பேதுரு யோசிக்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பா, நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். நானும் உங்கள் கூட வரேன்ட்டு மற்றவங்களெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. ராத்திரி முழுசும் மீன் பிடிக்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியில் அவனுக்கு என்ன கிடைக்கிறதுனா, மரணத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர். அவ்வளோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். 3 தடவை ஏன் கேட்கணும் யோசிச்சு பாருங்களேன். 3 தடவை அவனை கேட்குறாருன்னா, நீ இப்படிப்பட்டவன், நீ எல்லாவற்றையும் நீ தெரிந்திருக்கிற, எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டும் என்னை சபித்தவன், என்னை சாட்சியாக நீ என்னை நிறுத்தினவன், ஆகினால உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 3 தடவை அவனை பார்த்து கேட்குறாரு. கேட்ட பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசியாக என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. தேவன் எழுப்பினார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 23 வாசிங்க. அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சீங்கப்பா, அதுக்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறார். யார் அவர் சொல்கிறவர்? யார்? பேதுரு. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து யோசிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் குண்டூரில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவங்க புஸ்தகம் ஒன்று கொடுத்தாங்க என்கிட்ட. அந்த புஸ்தகத்தை கடைசியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த புத்தகத்தின் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி பகுதியில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, சிலுவைகள், நிறைய சிலுவைகள் போடப்பட்டிருக்கு. ஒரு 15 சிலுவைகள் போடப்பட்டிருந்தது. அந்த 15 சிலுவைகளில் பேதுரு தன்னை தலைக்கீழாக அறைய சொல்லி சொன்னார, ஒருவேளை பேதுருடைய சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு எதனா பேர் எதனா போட்டிருக்குதா, சிலுவை எதனா தலைக்கீழாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பேதுருடைய சிலுவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தலைக்கீழாக சிலுவை வரையப்பட்டிருக்கிறது. தலைக்கீழாகத்தான் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அறையப்பட்டிருக்கிறார். பேதுரு முதல்ல சொன்னது உண்மைதான், ஆண்டவரை சொன்னது உண்மைதான், நித்திய ஜீவன் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்தில் போவோன்னு சொன்னது உண்மைதான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா அப்படின்றது சொன்னது உண்மைதான். ஆனால் இடையில சூழ்நிலைகளை பார்த்து பயந்தது நிமித்தமாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்து அந்த திபேரியா கடற்கரையில் சந்திக்கும் பொழுது அவன் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். இந்த மரணத்தினால நீ என்னை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த போகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பேதுரு என்ன சொல்கிறான், கடைசியில் நாங்கள் தான் சாட்சி. அதுதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படியே அவனும் பேதுருவும், நான் ஆண்டவரே உமக்கு நான் சாட்சி அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை நாமும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தவர்களாக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நாங்கள் பயந்து நடுங்கி கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரை உம்முடைய நாமத்தினால ஆண்டவரை நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி, நீ ஈட்டியோட பட்டயத்தோட அதில் இருக்கிற வெயிட்டோட உனக்கு முன்னால் செல்லுகின்ற ஆட்களோட அவர்களை எல்லாவற்றையும் நீ பார்த்து அவர்களை குறித்து நீ யோசிக்கிற. ஆனால் நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி தாவீது சென்றானே, அதே போல் ஒருவேளை பயம் இல்லாதபடிக்கு ஒருவேளை சவுல் பயந்திருக்கலாம், அவங்களோடு கூட இருக்கிற மற்ற இவனுடைய சகோதரர்கள் பயந்திருக்கலாம், மற்ற போர் வீரர்கள் பயந்திருக்கலாம். ஆனால் தாவீது பயப்படவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், நீ ஈட்டியோட நீ வர, ஆனால் நான் கடவுளுடைய நாமத்தினால நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீதினுடைய கரங்களில் பட்டயம் இல்லாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய கரங்களில் பட்டயம் இல்லாமல் இருக்கிறதா? ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? உண்மையிலேயே ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தாய் கூட ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளை மறந்து போகலாம், தன்னுடைய குட்டிகளை சிங்கம் கூட மறந்து போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் மறந்து போக மாட்டாள். சிங்கங்கள்
ஒருவேளை தன்னுடைய குட்டிகளை பட்டினியாக ஒருபோதும் போடாது, எப்படியாகிலும் அதற்கு உணவை கொடுத்து விடும். ஆனால் அது கூட கொடுக்காமல் ஒரு சமயம் ஏற்படலாம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை கூட ஒருவேளை கொடுக்காமல் அவர்கள் இருந்து விடலாம். ஆனால் கடவுளை நம்புகின்றவர்களுக்கு ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு என்று அந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய அருமையானவர்களே, அந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக, இந்த நம்பிக்கையை விட்டுவிடாதவர்களாக, நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் விட்டுவிடாதிருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.